பற்றி பார்க்க போகிறோம்னா டிஎஸ்கே ஆர் பேக் டு வின்னிங் வேஸ். ஸோ எல்ஏகேஆர் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஹியூஜ் மார்ஜினில் வின் பண்ணியிருக்காங்க அண்ட் டேபிள்லையுமே இப்போ செகண்ட் பொசிஷன் போயிருக்காங்க. ஸோ இப்போ எல்லா டீம்ஸுமே எம்எல்ஜியில் வந்து 5 or more கேம்ஸ் ப்ளே பண்ணிட்டாங்க. நவ் வி ஆர் இன் த ஹாஃப் வே மார்க் ஆஃப் த லீக். டிஎஸ்கே டெஃபினட்டாகவே டாப் 4ல ஒரு ஸ்பாட்டை சீல் பண்ணிட்டாங்க. பட் டாப் 2ல ஃபினிஷ் பண்ணணும்னா எவ்வளோ மேட்சஸ் இன்னும் வின் பண்ணணும் அப்படிங்கிற சந்தேகம் இருக்கும் இல்லையா? அதை பற்றி கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் அஃப்கோர்ஸ் டிஎஸ்கே vs எல்ஏகேஆர் மேட்ச் பற்றியுமே பார்க்கலாம். அண்ட் SA20 மெகா ஆக்ஷன் பற்றின மேஜர் அப்டேட் இப்போ வந்திருக்கு. ஸோ ஜேஎஸ்கே யாரை வந்து ரிலீஸ் பண்ணணும், யாரை ரீட்டைன் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியுமே கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் SA20 ஆக்ஷன் பற்றியுமே கண்டிப்பாக பேசலாம். வீடியோ கண்டிப்பாக நினைச்சிருக்கும். வீடியோ மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோ தெரிஞ்சுக்கோ. ஃபர்ஸ்ட் SA20 ஆக்ஷன் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு மெகா ஆக்ஷன் நடக்க போகிறது. 2023 தான் வந்து கடைசியாக மெகா ஆக்ஷன் நடந்துச்சு. ஸோ அதுதான் வந்து இனாகரல் எடிஷன் ஆஃப் SA20. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இப்போ 2026 வந்து மெகா ஆக்ஷன் நடக்க போகிறது. ஐபிஎலோட சேம் ஃபார்மேட் தான் இவங்களுமே ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்து சில ரூல்ஸுமே வந்து SA20 தரப்புலேருந்து வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் SA20 ஆக்ஷன் என்னைக்கு நடக்க போகுது அப்படின்னு பார்த்தா வந்து செப்டம்பர் 9 நடக்க போகுது. ஸோ இந்த ஆக்ஷனை வந்து உங்களால் வந்து SA20யோட யூடியூப் சேனலே வந்து வாட்ச் பண்ண முடியும். ஓகேங்களா? அப்படியே ரூல்ஸுக்கு வந்து எல்லா ஸ்குவாட்லையுமே மேக்ஸிமம் 7 ஓவர்சீஸ் பிளேஸ் இருந்தாகணும் அண்ட் 11 சவுத் ஆப்பிரிக்கன் பிளேஸ் இருந்தாகணும். அண்ட் எல்லா டீம்ஸுமே வந்து ஒரு வைல்டு கார்டு பிளேயரை சைன் பண்ணிக்கலாம். அந்த வைல்டு கார்டு பிளேயர் வந்து சவுத் ஆப்பிரிக்கனாகவும் இருக்கலாம் ஆர் ஓவர்சீஸ் பிளேயராகவும் இருக்கலாம். ஸோ அந்த பிளேயரோட ஃபீ வந்து சேலரி கேப்ல கவுண்ட் ஆகாது அப்படிங்கிறதுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம லாஸ்ட் சீசனில் கூட வைல்டு கார்டு பிளேயரை தான் வந்து மதிஷா பார்த்தீங்கன்னா வந்து ஜேஎஸ்கே சைன் பண்ணியிருப்பாங்க. பிஃபோர் த ஆக்ஷன் எல்லா பிரான்ச்சைஸிஸுமே வந்து 6 பிளேஸ் வரைக்கும் ரீட்டைன் பண்ணிக்கலாம். ஸோ அதோட லிமிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 ஓவர்சீஸ் பிளேஸ் அண்ட் 3 சவுத் ஆப்பிரிக்கன் பிளேஸ். தென் ஆக்ஷனுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது ஒரு பிளேயரை ப்ரீ சைன் பண்ணிக்கணும்னு தோணுச்சுன்னா அதையுமே உங்களால் டெஃபினட்டாக பண்ணிக்க முடியும். பட் அதுக்குமே அந்த லிமிட் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த 6 பிளேஸ் ஆக்ஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட 6 பிளேஸ் மட்டும் தான் இருக்கணும். அது வந்து நீங்கள் ப்ரீ சைன் பண்ணிக்கலாம் இல்லை ரீட்டைன் பண்ணிக்கலாம், எப்படி வேணா பண்ணிக்கலாம். பட் 6 பிளேஸ் தான் மேக்ஸிமம். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். டெவால் பிரதர்ஸ் ஜேஎஸ்கேயோட ஸ்குவாட்ல வர முடியுமான்னு கேட்டீங்கன்னா அதுக்கு தான் இப்போ நான் வரேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எம்ஐ கேப்டனோட ஸ்குவாட்ல தான் வந்து டெவால் பிரதர்ஸ் இருக்காரு. ஓகேங்களா? எம்ஐ கேப்டன் அவங்களோட ரிட்டென்ஷன்ஸ் அனௌன்ஸ் பண்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி ஆனோம். இன்கேஸ் அவங்களோட ரிட்டென்ஷன்ஸ்ல டெவால் பிரதர்ஸோட நேம் இல்லைன்னா அப்போ கண்டிப்பா ஜேஎஸ்கேவால சைன் பண்ண முடியும். எப்பரா இவ்வளோ ஷுவரா சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ ஆக்ஷனுக்கு போறதுக்கு முன்னாடியே ஜேஎஸ்கே வந்து ப்ரீ சைன் பண்ணிக்கலாம் டெவால் பிரதர்ஸ். இதுக்கு நம்ம மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, ஸோ காசி தாத்தா அண்ட் கோ வந்து நம்ம டெவால் பிரதர்ஸை கான்டாக்ட் பண்ணணும். அந்த நேரத்தில் அவர் ஃப்ரீயா இருக்காரா, அவருக்கு எந்த ஒரு இன்டர்நேஷனல் டியூட்டியும் இல்லையா அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். தென் நெகோசியேஷன்லாம் நடக்கும் அண்ட் எல்லா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கும் வந்து நம்ம டெவால் பிரதர்ஸ் அக்செப்ட் பண்ணார்னா அப்போ ஜேஎஸ்கேவால டெவால் பிரதர்ஸை ப்ரீ சைன் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த ப்ரீ சைன் பிளேயருமே வந்து அந்த 6 பிளேஸ் நான் சொன்ன பார்த்தீங்களா, அந்த 3 சவுத் ஆப்பிரிக்கன் பிளேஸ் அண்ட் 3 ஓவர்சீஸ் பிளேஸ், இந்த ஒரு லிஸ்ட்டுக்குள்ள தான் அந்த பிளேயருமே வந்தாகணும். அப்போ ஜேஎஸ்கே யாரெல்லாம் ரீட்டைன் செய்வாங்கன்னு கேட்டீங்கன்னா, ரீசனாக தான் ஃபேஃப் டு பிளேசஸ் நெக்ஸ்ட் SA20 ப்ளே பண்ண போறதை வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. ஸோ அவர் தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ரிட்டென்ஷனாக இருப்பார். நெக்ஸ்ட் டானவன் ஃபெரேரா சான்சஸ் இருக்கு. ஆர் நம்ம ஸ்குவாட்ல நிறைய லோக்கல் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்லாம் இருந்தாங்க இல்லையா, இந்த ஜெரால்ட் கோல்ஜின், ஆண்ட்ரே பகர், லிசார்ட் வில்லியம்ஸ்லாம், இவங்கள்துலேருந்து ஒருத்தர் கூட ரீட்டைன் செய்யறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. செகண்ட் ரிட்டென்ஷனா. தென் தேர்ட் ரிட்டென்ஷனா பார்த்தீங்கன்னா நீங்க டெவால் பிரதர்ஸை ப்ரீ சைன் பண்ணிருக்கீங்க, அந்த பிளேயர் அப்படியே ஆட் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஸ்குவாடுக்குள்ள. ஸோ நம்மளோட 3 லோக்கல் பிளேயர்ஸ் ரிட்டென்ஷனா வந்து இவங்க 3 பேர் இருப்பாங்க. ஒரு மெகா ஆக்ஷன்றது வந்து நெக்ஸ்ட் 3 இயர்ஸ் சைக்கிள் வந்து முடிவு பண்ணக்கூடிய விஷயம் அது. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்துல போய் நீங்க ஃபேஃப் டு பிளேசஸ் ஹூஸ் நியரிங் இஸ் ரிட்டையர்மெண்ட் அவரை நீங்க ரீட்டைன் செய்வீங்களா அப்படிங்கிற क्वेश्चन கண்டிப்பா ஃபேன்ஸ் மத்தியில இருக்கு. ஐ அம் நாட் இம்ப்ரெஸ்ட் வித் மோஸ்ட் ஆஃப் த ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் ஜேஎஸ்கே ஹேஸ். அதனால வந்து ஜானி பாஸ்டோ மட்டும் ரீட்டைன் பண்ணுங்கப்பா அப்படின்னு தான் சொல்லுவேன். மேபி பத்திராவை ரீட்டைன் பண்ணலாம். பட் அவர் சவுத் ஆப்பிரிக்கன் கண்டிஷன்ஸ்க்கு ஒர்க் ஆக மாட்டேங்கிறார் அப்படிங்கறத நம்ம லாஸ்ட் சீசன்லயே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். டெவான் கான்வே, மகேஷ் தீக்ஷனா, மதிஷா பத்ரினா, டக் பிரேஸ்வெல், டேவிட் வீசே, லூயிஸ் டூப்ளோ, இந்த மாதிரி பல பிளேயர்ஸ் இருக்காங்க இல்லையா, இவங்க எல்லாருமே ரிலீஸ் பண்ணுங்கப்பா அப்படின்னு தான் என்னோட ஒரு கோரிக்கை. தென் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் டீம்ஸ்னால RTM யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ RTM கார்ட்ஸ் வந்து ஆக்ஷன் அப்போ அவைலபிளா இருக்கும். ஆக்ஷன் அப்போ RTM கார்ட்ஸ் எவ்வளவு அவைலபிளா இருக்கும் அப்படிங்கிறது வந்து நீங்க எவ்வளவு சவுத் ஆப்பிரிக்கன் பிளேயர்ஸை ஆக்ஷனுக்கு முன்னாடி ரீட்டைன் செய்றீங்களோ அதை பொறுத்து தான் இருக்கும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ரூக்கி டிராஃப்டை இப்போ ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பதிலாக எல்லா ஸ்குவாட்லயும் வந்து அட்லீஸ்ட் 2 அண்டர் 23 பிளேயர்ஸ் அவங்களோட ஃபைனல் 19 பிளேயர் ஸ்குவாட்ல இருந்தாகணும். இன்னைக்கு கேம் டிஎஸ்கே வின் பண்ணது ஒரு ஆச்சரியமா தான் எனக்கு இருந்துச்சு. பவர் பிளே 3 விக்கெட்ஸ் லூஸ் பண்ணிருந்தாங்க. ஃபேஃப் டு பிளேசஸ், சாய் தேஜா முக்காமலா அண்ட் மார்க்கஸ் டோனிஸ் தேவையில்லாத ஒரு ஷாட்டுக்கு அவுட் ஆகி இருந்தாரு. தென் ஸ்மித் பட்டேல் அண்ட் சுபம் ரஞ்சானி சேர்ந்து ஒரு பிரில்லியன்ட் 64 ரன் பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணிருப்பாங்க. இன்னைக்கு ஒரு டொமஸ்டிக் பிளேயர் ஸ்டெப் அப் பண்ணி ஸ்கோர் பண்ணது ஐம் வெரி ஹாப்பி. சுபம் ரஞ்சானி 70 ரன்ஸ் 45 டெலிவரி ஸ்கோர் பண்ணிருப்பாரு. 6 பவுண்டரிஸ் அண்ட் 4 சிக்ஸஸ் அதில் அடங்கும். மும்பைக்காக 2016 ரஞ்சி டிராஃபி சீசன் அப்போ அவரோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் டெபியூ பண்ணிருப்பாரு. ஈவன் ஸ்கை கூட ஆல்சோ வந்து ப்ளே பண்ணிருக்காரு. ஸோ சுபம் ரஞ்சானி இஸ் அ பிரில்லியன்ட் டேலண்ட். நம்ம ஆல்ரெடி ஸ்குவாட் வீடியோல இவரை பத்தி பேசியிருப்போம். இனிஷியல் ஃபியூ கேம்ஸ்ல டிஎஸ்கே இவருக்கான சான்சஸ் கொடுக்கவே இல்லை. அண்ட் இன்னைக்கு கேம்ல வந்து சான்ஸ் கிடைச்சிச்சு. ஹி யூட்டிலைஸ்ட் இட். சூப்பர் வந்து ப்ளே பண்ணி மேட்ச் வின் பண்ணி கொடுத்திருக்காரு. அண்ட் ஈவன் தோ இவர் தான் வந்து ஹையஸ்ட் கான்ட்ரிபியூஷன் பண்ணியுமே டானவன் ஃபெரேரா
பேக் தான் பிளேயர் ஆஃப் த மேட்சை பிரசன்ட் பண்ணியிருந்தாங்க. எஸ், அவரோட கான்ட்ரிபியூஷனுமே வைட்டரா தான் இருந்துச்சு. பட் ஐ ஃபெல்ட் சுபம் ரஜானி டிசர்வ் த பிளேயர் ஆஃப் த மேட்ச். டிஎஸ்கே 196 ரன்ஸ் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. லாஸ்ட் 2 கேம்ஸ் பார்த்தவங்களுக்கு தெரியும் இது பிலோ பார் ஸ்கோர் அப்படின்னு. எல்ஏகேஆர் பத்தின ஒரு சின்ன ஃபன் ஃபேக்ட், எம்எல்சி ஹிஸ்டரியிலேயே அவங்க வெறும் 4 கேம் தான் வின் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த சீசன்லேயே பார்த்தீங்கன்னா டிஎஸ்கே 4 கேம்ஸ் வின் பண்ணியாச்சு. இந்தியாவோட நெக்ஸ்ட் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு உன்முக் சந்திரா வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ பாவம் அவர் வந்து எல்ஏகேஆரோட ஸ்குவாட்ல வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் இன்னைக்கு மேட்ச்லயும் பார்த்தீங்கன்னா ஒரு 30 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருப்பாரு. டுவேன் பிராவோ எப்போ ஆல் நைட் ரைடர்ஸ் பிரான்ச்சைஸியோட மென்டரா வந்து சைன் பண்ணாங்களோ அப்பொழுது பார்த்தீங்கன்னா நிறைய வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா இவங்க ஸ்குவாட்ல வந்து இடம் பெறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எல்ஏகேஆர்ல பார்த்தீங்கன்னா அவங்களோட 11ல வந்து ஷோஃபேன் ருத்தர்ஃபோர்ட், ரோமன் பவுல், ஆண்ட்ரே ரசல், ஜேசன் ஹோல்டர், சுனில் நரேன் சொல்லிட்டு அவங்க 11லயே 5 பிளேயர்ஸ் இருக்காங்க. தென் ஆண்ட்ரே ஃபிளெச்சர் அண்ட் டொமினிக் ட்ரிக்ஸ் இந்த 2 வெஸ்ட் இண்டியன் பிளேயர்ஸும் பார்த்தீங்கன்னா வந்து பெஞ்சில் இருக்காங்க. டோட்டலா 7 வெஸ்ட் இண்டியன் பிளேயர்ஸ் வந்து ஒரே ஸ்குவாட்ல இருக்காங்க. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. அதாவது இந்த வெஸ்ட் இண்டியன் பிளேயர்ஸ்லாம் வந்து தனித்தனி ஸ்குவாட்ல இருந்தாங்கன்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. எல்லாரையும் சேர்த்து போட்டு ஒரு ஸ்குவாட்ல வச்சிருக்கீங்க இல்லையா, இதுதான் பெரிய தப்பு. எல்ஏகேஆர் நெவர் ரியலி காட் கோயிங். யாருமே வந்து 30+ ஸ்கோர் பண்ணல. அதுவும் இந்த மாதிரி ஒரு பிக் சேஸ் அப்போ நம்ம நூர் அகமதா இருக்கட்டும், இந்த நியூ அகில் ஹுசைனை ப்ளே பண்ண வச்சிருப்பாங்க. ஸோ அவர் வந்து பவர் பிளே ஸ்பெஷலிஸ்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் இன்னைக்கு கேம்ல 2 பேட்டர்ஸோட விக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா இன் பவர் பிளேவே எடுத்திருப்பாரு. பவர் பிளேலேயே 3 ஓவர்ஸ் பவுல் பண்ணாருன்னா பார்த்துக்கோங்களேன். அதுக்கப்புறம் அந்த மீதி உள்ள ஒரு ஓவரை பார்த்தீங்கன்னா ஃபாஃப் கொடுக்கவே இல்லை. நூர் அகமத் பிக் விக்கெட்ஸ் அப்போ கண்டிப்பாக தெரியும் இன்னைக்கு நம்ம தாண்டா விக்டரி அப்படின்னு. ஸோ இன்னைக்கு நூர் அகமத்னா 2 விக்கெட்ஸ் அண்ட் ஜஸ்ட் கன்சிடர் 27 ரன்ஸ். ஸோ லாஸ்ட் 2 கேம்ஸ் அவரோட எக்கானமி ரேட் வந்து 10+ இருந்துச்சு இல்லையா. ஸோ அவர் ஒரு சூப்பர் கம்பேக் இன்னைக்கு கொடுத்திருக்காரு. தி ஒன்லி சேஞ்ச் டிஎஸ்கே மை டூஸ் நாண்ட்ரே பர்கருக்கு பதிலாக திரும்ப ஆடம் மில்லே ப்ரிஃபர் பண்றது. ஸோ நிறைய சேஞ்சஸ் பண்றது எனக்குமே வந்து பிடிக்காது. when all our bowlers have economy rate less than 10, அவரோட எக்கானமி ரேட் பார்த்தீங்கன்னா வந்து 11+ இருக்கு. இன்னைக்கு கேம்ல 4 ஓவர்ஸ்ல 45 ரன்ஸ் கன்சீட் பண்ணியிருப்பாரு. இந்த என் டிஎஸ்கே 52 ரன்ஸ் மார்ஜின்ல இந்த கேமை வின் பண்ணியிருப்பாங்க. ஸோ டிஎஸ்கே இப்போ பிளே ஆஃப்ஸ்க்கு போகணும்னா என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா இன்னொரு 1 கேம் இந்த ரிமைனிங் 4 கேம்ஸ் வின் பண்ணல கண்டிப்பா டாப் 4 ஃபினிஷ் இஸ் கன்ஃபர்ம்ட். இப்போ வரைக்குமே நம்ம பாட்டம் பிளேஸ் டீம்ஸை வின் பண்ணி தான் வந்து டாப் 2ல இருக்கும். ரிமைனிங் 4 கேம்ஸ்ல பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் ஃப்ரீடம் அண்ட் சான் பிரான்சிஸ்கோ யூனிகார்ன்ஸோட ரவுண்ட் 2 கேம் விளையாட போறோம். ஸோ அந்த 2 கேம்ஸ் வின் பண்ணா டிஎஸ்கேவால டாப் 2லயே ஃபினிஷ் பண்ண முடியும். அண்ட் நீங்க உங்களோட டாப் 4 கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் பீஷியஸ் பை.